டி நகர் வரைக்கும் வந்தாங்க. சரி வந்துவிட்டோம், ஷூட் எதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு டி நகர் நிறைய ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரேணுகா செட்டிநாடு உணவகம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1986 டி நகரில் இருக்காமா. சரி ஓகே இங்கே கவர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்குது. பட் நம்ம ஜெனுவனாக சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரேட்ஸ் எல்லாமே ஃபைனலாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, தலைவலையை விரித்து சாதத்தை போட்டு அதில் வந்து சிக்கனு மட்டனு மீன் வச்சு குழம்புலாம் வச்சு அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து எதாலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது. ஈவன் பிரியாணி கூட தோற்றுரும். ஸோ நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீன் குழம்பு சாய்க்க முடியாது, சாய்ச்சா கீழே ஊற்றிடும். அப்புறமேட்டு வந்துட்டு சிக்கன் குழம்பு, மட்டன், அதுக்கப்புறமா வந்துட்டு நண்டு ஸ்பெஷல் கிரேவி, அப்புறம் சிக்கன் ஸ்பெஷல் கிரேவி, அப்புறம் வந்து ப்ரான் இருக்குது தெரியுதா, ப்ரான் குட்டி குட்டி ப்ரான்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கோம். அப்படியே வாரம் எப்படி இருக்குன்ட்டு ஒன்றும் இல்லை, சிக்கன் இல்லாமல் ஸ்பெஷலாக கிரேவி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தலைக்கறி தெரியுதா, தலைக்கறி. அண்ட் தென் இது வந்து மட்டன் சூப்பாக நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க இது. அண்ட் தென் நண்டு கிரேவி. ஓகேங்களா, ஸோ நண்டோட வந்துருக்கு. ஃபஸ்ட் நம்ம மீன் குழம்பு ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஊற்றி மேலாக்கில் பெசஞ்சி எடுத்து ஒரு பைட். தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னா வந்து நல்லா புளிப்பாக அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் ப்ளஸ் புளி ரெண்டுமே வந்து குழம்பு வந்து டாமினேட் பண்ணாமல் நல்லாயிருக்கு. ரொம்ப காரம் இல்லை, ஆவரேஜான காரத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் செஞ்சால் அப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கு. திருப்பி சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு இருக்குங்க. இன்னொரு ரவுண்டு போயிடுவோமா. ஸோ வந்து மத்தி மீன் வச்சுருக்காங்க, மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் குழம்பு நார்மலாக வச்சாலே வந்து தண்ணி ஆயிரும், அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றணும், நல்லா கட்டியாக தெரியும். அது எனக்கு மத்தி மீன் குழம்பு பிடிக்கும். அதே மத்தி மீன் ஃப்ரைலாம் பண்ண வச்சிங்கன்னா சாப்பிட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ மிளகுலாம் போட்டிருக்காங்கப்பா, மிளகுலாம் போட்டிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு தலைவலையை விரித்து அதில் எந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணாலுமே வந்துட்டு அதை பார்க்க நல்லாயிருக்கும். அதில் நம்மளோட இதில் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் இருக்கும் எப்பயுமே. மற்ற முன்னே வந்துட்டு பிளேட் நிறையா கட்டி வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ தான் மாறிட்டுருக்கோம், ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் நம்ம. பட் உண்மையாக வந்துட்டு இந்த கிராம சைட்லாம் போனால் இலையை விரித்து அதில் அந்த ஃபுட்டு வைக்கும்போது வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது வந்து மிக்சட் ரிவ்யூஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ டவுட்டோடு தான் வந்தேன், சாப்பிட போகிறோம் எப்படி இருக்க போதும் என்னன்னு தெரிலையேன்ட்டு. ஸோ அடுத்ததான் வந்துட்டு உங்களுடைய சிக்கன் நல்லா கிராம்புலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த குழம்பு சாதத்தோட ஊறி சாப்பிடும்போது அது ஒரு விதமான ஃபீல். அது ஆக்சுவலி செட்டிநாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய இடத்துல தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப காரம்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு மைல்டான காரத்தில் டேஸ்ட் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. உப்புமே ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்டீங்க அப்புறம் அது மாதிரி இருக்குது. ஸோ கூட மட்டன் சுகர் எடுத்துக்கலாம். அதுங்க அப்படியே எடுத்து சாத்தூரை வச்சு ஒரு பெசஞ்சு இந்த மசாலா நிறையா இருக்குது இதில். அல்டிமேட்டாக இருக்குங்க, வேறு மாதிரி செம்ம டேஸ்ட்டு.
பாருங்கள், நல்லா கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பரோட்டா வச்சு அதில் மட்டன் கிரேவியை ஊற்றி கூட அந்த போட்டி அந்த மட்டன் சுக்கா வச்சு ஒரு பைட் பண்ணோம் வச்சுங்களேன், வேறு மாதிரி இருக்கும். அடுத்து தான் வந்துட்டு நம்ம அவங்களுடைய மட்டன் கிரேவி போயிடும். எல்லாமே வந்துட்டு நல்லா திக்காக கொடுக்குறாங்க. அதுக்கு நல்லா தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக கொடுக்குறாங்க. எனக்கு குழம்பு தண்ணியாக இருக்கிறதால திக்காக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுக்குமே வேறு லெவலில் இருக்க வேறு மாதிரி இந்த மட்டன் கிரேவி கூட கொஞ்சம் நம்மளை தலைக்கறி வச்சுக்கணும். இந்த தலைக்கறி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா குக் பண்ணியிருக்காங்க. எலும்பை தனியாக ஒதுக்கிட்டு அப்படியே அந்த பீஸ் எடுத்து வச்சு ஒரு பைட் போயிடுவோமா. சமங்க வேறு மாதிரி இருக்க பீஸ் நல்லா வந்துட்டு குக்காக இருக்கு. அந்த தலைக்கறி இந்த போட்டிலாம் வந்து ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும். அது வராமல் குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சுத்தமாக வரல, சும்மா வீடியோவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாக வரல. நல்லாயிருக்கு. பிரியாணி கூட சாப்பிடும்போது ஏதோ திகட்டிடும். பட் நம்ம ஊரோட நான்வெஜ் மீல்ஸ் வந்துட்டு அடித்து ஊற்றலாம், சாப்பிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். என்ன ஊற்றிக்கிறது இப்போ இதில்? ஓகே, நம்ம நண்டு கிரேவி போயிடலாம். நல்லா நண்டு கிரேவியை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வந்துட்டு ஒன்றா அரைச்சி போட்டிருக்காங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அரைப்பாங்க, சில பேர் தேங்காய் போட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அரைப்பாங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் அண்ட் தென் சோம்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு செஞ்சுருக்காங்க. இப்போ பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அண்ட் தென் சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் வந்து அங்கே கடிப்படுது. ஒருத்தான விஷயம். அவங்க நண்டு ஒரு பைட் போயிடுவோமா. சூப்பராக நண்டு கொஞ்சம் குட்டியாக இருக்குது, பெருசாக நல்லா வந்திருக்கும். வெளியே போனால் நண்டு சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்துட்டு அது வந்து சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு இடம் தேவை நமக்கு, கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடணும் இல்லையா, அதனால். ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ வந்து ஃப்ரோசன்லாம் அந்த ஃப்ரீஸில் வச்சு எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. இதில் என்னென்னா வந்து எதுலேயுமே வந்து காரம் ரொம்ப அதிகமாக இல்லை, மைல்டான காரம் தான் இருக்குது. ஃபுட்டை இன்றைக்குமே லவ்வோட சாப்பிட்ணும் வச்சுக்கோங்களேன், அது நம்ம லவ்வோட டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதானா? அடுத்தது அவங்களோட ப்ரானு பாருங்கள், குடி குடி ப்ரான்ஸ் தான் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ப்ரானோட ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன வெங்காயம்
கருவேப்பிலை வந்து போட்டு டீப் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் கிரேவி சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பூசா கல்யாணம் வந்து தளபதி வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இலையை விரிச்சு அது வந்து 21 வகையான டிஷ் இருக்கும். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரானு, நண்டு, இந்த ஸ்குவிட்டு, சீ ஃபுட்டில் ஒரு 6 வெரைட்டி இருக்கும். அப்புறமேட்டு நான்வெஜ்ஜில் ஒரு 6-7 வெரைட்டி வச்சுருப்பாங்க. எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி உடனே பிரியாணி 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 பிரியாணி. ஆனால் வந்துட்டு முன்னாடிலாம் வந்து ஒரு 2000 பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா வந்துட்டு தலைவாழை விரித்து போட்டு சாப்பாடு போடுவாங்க. அது வந்து பார்க்கும்போது ஃபீல் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது மாதிரி இந்த ஹோட்டல் பார்க்கும்போது ஞாபகமே வருது. உங்களையா ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. இந்த பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எங்கேயா ஷூட் போகணும்னு கேட்டால் முடியாது. வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிட்டே இருக்கலாம் போல் அப்படி தான் இருக்குது. இந்த ஒரு சில கடைகள்லாம் அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பார்க்கும்போது பக்குன்னு அடிச்சுக்கும், எப்படா இருக்கும்ட்டு. அது வந்து சாப்பிட்ட பேர் தான் அப்பாடான் இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. சிக்கன் பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 25 கிராம் சைஸ்க்கு இருக்கும் அந்த பீஸு. நல்லா குக் ஆயிருக்கு. மக்களே, ஃபைனல் ரசத்துக்கு போயிடுறேன். இதெல்லாம் சாப்பிட்டு ஃபைனலி ரசம். பட் எங்கள் ஊரில் வந்து ரசம் வந்து எப்படி வைப்பாங்கன்னா, நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா, அதை நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு எலும்பு மட்டும் நல்லா இடித்து அதில் வந்து ரசம் வைப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு ஃபைனலாக ஒரு பைட்டுன்றதில் ஒரு குடிச்சிட்டு வந்து போய் படுத்தோம்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் டே காலைல தான் எழுந்திரிப்போம். அப்படி ஒரு தூக்கம் வரும். ரசம், சிக்கன், அது ரசத்துக்கு வந்து நம்ம மட்டன் கூட போயிடலாம். அதான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரசம் கூட தலைக்கறி. மாட்டிச்சுங்க குறுக்க இந்த கவுசம் அந்த மாதிரி எலும்பு மாட்டிக்கிச்சு. என்ன காலி பண்ணிடுவோம். மேஜர் மிஸ்ஸிங் என்னென்னா, ஃபைனலாக அந்த கட்டி தயிர் ஒன்று கொடுப்பாங்க. எருமாட்டு தயிரோ வந்துட்டு பசுமாட்டு தயிரோ கொடுப்பாங்க. சரி மக்களே, நான் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். என்னங்களே, ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த கிரேவி எல்லாமே அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. சிக்கன், மட்டன், நண்டு, அப்புறம் சிக்கன் ஸ்பெஷல் கிரேவிலாம் கொடுத்தாங்க இல்லையா, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபிஷ்ஷு மட்டும் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருந்துச்சு. அந்த ப்ரான்மே வந்து கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருந்துச்சு. நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன்.
பட் வந்து அவங்க கடைசியாக கொடுத்த மட்டன் சுக்கா அண்ட் தென் மட்டன் தலைக்கறிலாம் வந்து மஸ்ட்ரையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது வந்து நிறையா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்துச்சு, நல்லா இருக்காது அது மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து பர்சனலி வந்து அவங்களோட கிரேவி ஐட்டம்லாம் பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வந்து நான் வந்து சீ ஃபுட்லாம் இதுமாதிரி ட்ரை பண்ண மாட்டேன்ப்பா, உண்மையாக சொல்லலாம் சீ ஃபுட்னால் நான் பட்டினப்பாக்கம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தாங்க, அதை அடிச்சிக்க முடியாது. அது இல்லாமல் சீ ஃபுட்லாம் எனக்கு இல்லைப்பா, எனக்கு வந்து நான்வெஜ் கிரேவிஸ் ட்ரை பண்ணால் போதும், நான்வெஜ் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணால் போதும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாவே இருந்துச்சு, நான் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் தலைக்கறிலாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அந்த ஸ்மெல்னஸ் சுத்தமாக இல்லை. கிரேவிஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சின்ன குழந்தைங்க பெரிய வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். அண்ட் தென் சர்வீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நீங்கள் டீ நகர் பார்க்கலாம் வரீங்க, ஏதாவது வந்து ஷாப்பிங் பண்ண நினைக்கிறீங்க, ஃபுல்லாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.